இல்ல இல்ல, இத அப்படியே சும்மா விடக்கூடாது. போலீஸ் வரட்டும், அப்பதான் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆ இருங்க இருங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பொய் சொல்ற மாதிரி தெரியல. என்ன சிஸ்டர், இவ அப்படியே உல்டா அடிக்கிறா? என்ன துர்கா சொல்ற? அது போலீஸ் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதை விட நாமளே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாமே. ஐயோ, இவ ஒரு முடிவோட தான் இருக்கறா. ஆமா, இந்த மான்சிங் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ற. தாலி கட்டின கையோட விட்டுட்டு ஓடிட்டாருன்னு வேற சொல்ற. அப்போ அவர் கட்டின தாலி உன் கழுத்துல காணோம். அம்மா, கழுத்துல தாலிய காணோம். தாலி எங்க? சிங்கிள்ல தாலி கட்ட மாட்டாங்க, செயின் தான் போடுவாங்க. இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? எங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. போலீஸே எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. ஆமாமா, துர்கா சொன்ன மாதிரி உன் கழுத்துல தாலி இல்லையே. பாத்தீங்களா? பாருங்க, இவங்க எல்லாரும் எப்படி என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்க கூட உயிருக்கு உயிரா வாழ்ந்ததுக்கு நான் இப்படி அசிங்கப்படுறேன். இதுக்குதான் நான் போலீஸ வர சொல்றேன். போலீஸ் வந்தாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். போலீஸ்லாம் வந்து எதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு? நானே உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கிறேங்க. என்ன சிஸ்டர், இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே புரியல சிஸ்டர். சூர்யானி எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? இப்போ என்ன, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அவ்வளவுதானே? இவர்தான் உன் புருஷன் அப்படின்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் நம்புவாங்க. ஆனா அவர் கட்டின தாலி எங்கன்னு நான் கேட்ட இதே கேள்விய அவங்களும் கேட்பாங்க. அதுக்காக இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் அவரையே விட்டு உன் கழுத்துல தாலியை கட்ட சொல்றேன். தாலியோட நீ போனன்னு வச்சுக்கோயேன், போலீஸ் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க பிரச்சனை கூட ஈஸியா சால்வ் ஆயிடும். கரெக்ட் துர்கா. ஹாசினி, நீ போய் பூஜை ரூம்ல இருந்து அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வா. தோ இப்ப வரேன். மாட்ட போறா. துர்கா, இந்தா தாலி ரெடி. ஐயோ, தாலி ரெடி. மான்சிங், தாலி அவங்க கழுத்துல கட்டுங்க.